அது ஒண்ணு. 2வது பொதுவா நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூ. 100 குடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ரூ. 90 தான் உங்ககிட்ட குடுக்கணும். அந்த மீதி ரூ. 10 உங்க பேர்ல நானு அரசாங்கத்துக்கு வரியா கட்டிடணும். அது வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க, 1 வருஷம் கழிச்சு நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது, என் சார்பா பி.ஆர். சுந்தர் வந்து ஒரு ரூ. 10 டாக்ஸ கட்டிட்டாரு. இப்ப எனக்கு மொத்த வரி வந்து ரூ. 50 வருதுன்னா, என் சார்பா வந்து பி.ஆர். சுந்தர் ஆல்ரெடி ரூ. 10 கட்டிட்டாரு. அது போக நான் மீதி ரூ. 40 தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, இந்த பங்கு பரிவர்த்தனை வரி அந்த மாரி கிடையாது. பங்கு பரிவர்த்தனை வரி நீங்க கட்டினது தான். 1 வருஷம் கழிச்சு அந்த நீங்க நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல அத குறைக்கலாம் முடியாது. அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது, இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 2018ஆம் ஆண்டு அந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ திரும்ப கொண்டு வந்தாங்க. அப்ப பி. சிதம்பரம் 2004ல என்ன சொன்னாரு, நாங்க லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ வெளியே எடுக்கிறோம். அதுக்கு பதில் எஸ்டிடிய உள்ள கொண்டு வரோம்னு சொன்னாரு.